அப்போ பொதுமக்கள் இதை பார்க்கக்குள்ள வந்து நீங்கள் நினைக்கலாம் பொதுமக்கள் உங்களுடைய கதையை கேட்டு டாக்டர் மேலே கோவப்படணும்னு சொல்லி. அப்படி ஒரு நாளுமே இல்லை. பொதுமக்கள் நினைப்பினம் நேற்று வரைக்கும் நீ டாக்டர் டாக்டர்னு சொல்லி போட்டு இன்றைக்கு நீ அவருக்கு எதிராக கதைக்கிற. எனவே நீ ஒரு நிலையில்லாத மனிதன். நீ வந்து சின்ன சின்ன சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறுற மனிதன் என்று சொல்லி உங்கள் மேலே தான் மதிப்பு குறையும். தமிழடியன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடன் இணைந்து பணியாற்ற ஆட்கள் தேவை. இது குறித்த ஒரு செய்தி குறிப்பை பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் போலீஸ் தலைமையகத்தில் சிசிடிவி கேமராக்கள் வந்து காணாமல் போயிருப்பதாக ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கிறது. அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். நாட்டில் மின்சார கட்டணம் செலுத்த காசில்லாத காரணத்தால 5,05,000க்கும் மேற்பட்டவர்கள் வந்து வீட்டில் மின்சாரமே இல்லாமல் இருக்கணுமாம். அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தில் மேலும் ஒரு முக்கியமான விஷயம் சேர்த்துக் கொள்ளப்பட இருக்கின்றது. இந்த செய்திகள் உள்ளிட்ட முக்கியமான ஒரு கேலி சித்திரமும் இருக்கிறது. எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். வாருங்கள் காணொளிக்குள் போவோம். கொழும்பில் இருக்கிற போலீஸ் தலைமையகத்தில் சிசிடிவி கேமராக்கள் வந்து காணாமல் போயிருக்காம். அதுவும் ஒன்றல்ல ரெண்டல்ல 7 சிசிடிவி கேமராக்களை வந்து காணலையாம். பொதுவாக வந்து நாங்கள் ஏதாவது ஒரு பொருளை துளைச்சாலோ ஏதாவது காணாமல் போனாலோ வந்து போலீஸில் போயிட்டு முறைப்பாடு செய்வோம். ஆனால் போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேயே வந்து சிசிடிவி கேமராக்கள் வந்து காணாமல் போயிருக்கின்றது ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியாக வெளிவந்திருக்குது. என்னென்னு சொன்னால் போலீஸ் தலைமையகம் வந்து முதல் கொழும்பு கோட்டை பகுதியிலிருந்து இப்போ வந்து ஸ்லேவ் ஐலண்ட் பகுதிக்கு வந்து மாற்றப்பட்டிருக்காம். அப்படி மாற்றக்குள்ளே வந்து 7 சிசிடிவி கேமராக்கள் வந்து காணாமல் போயிருக்காம். இப்போ போலீஸார் வந்து அந்த விசாரணைகளை வந்து குற்றப்புலனாய்வு பிரிவினர் சிஐடிக்கு வந்து கொடுத்துருக்கிறோம் விசாரித்து சொல்ல சொல்லி. என்னென்னு சொன்னால் காணாமல் போன அந்த சிசிடிவி கேமராக்களுடைய பெறுமதி அது ஒரு பக்கம் இருந்தாலும் என்ன நோக்கத்துக்காக இது காணாமல் போனது, யார் இது எடுத்திருப்பார்கள், என்ன சந்தர்ப்பத்தில் எடுத்திருப்பார்கள், ஏதாவது முக்கியமான விஷயம் வந்து ரெக்கார்ட் ஆகாமல் தடுக்கிறதுக்காக அந்த எவிடன்ஸை அளிக்கிறதுக்காக எடுத்தார்களா என்று சொல்லி பலவிதமான கோணங்களில் வந்து இந்த விசாரணைகள் வந்து முன்னெடுக்கப்படுகிறது. எனவே போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸில் இருந்தே ஒரு விஷயம் வந்து காணாமல் போயிருக்குது என்று சொல்லும்போது அது மிகுந்த அதிர்ச்சியாக இருக்கிறது. விசாரணைகளின் முடிவில் தான் உண்மைகள் தெரிய வரும். நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 5,00,000க்கு மேற்பட்ட வீடுகளில் வந்து மின்சாரமே இல்லையாம். அதாவது கரண்ட் கனெக்ஷனே இல்லையாம். ஏன்னு சொன்னால் மின்சார கட்டணம் செலுத்துறதுக்கு அவர்களிடம் காசு இல்லை என்று சொல்லி வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்ற குடும்பங்கள் எவ்வளோன்னு சொன்னால் சரியான தொகை 5,05,949 குடும்பங்கள். 5,05,949 குடும்பங்களுக்கு வந்து மின்சாரமே இல்லையாம். யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால் இது இலங்கையில் வந்து எந்த பகுதியில் இருக்குமென்று பார்த்தோம்னா பெரும்பாலும் இது தென் பகுதியில் தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் வறுமை கோட்டின் கீழ் வாழ்கிற மக்கள் வந்து பெரும்பாலும் அங்கே தான் இருக்கணும். இப்போ எங்களுடைய தமிழ் பகுதிகளிலேயும் வந்து கஷ்டப்பட்டாக்கள் இருக்கணும் தான், இல்லையண்டு இல்லை. ஆனால் ஒப்பீட்டளவில் பார்க்கக்குள்ள சனத்தொகை அடிப்படையில் பார்க்கக்குள்ள வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தென் பகுதியில் தான் நிறைய மக்கள் வந்து கஷ்டத்தோடையும் வறுமையோடையும் வாழினம். எனவே கரண்ட் பில் கட்ட காசு இல்லாத காரணத்தால் வீட்டில் கரண்ட் கனெக்ஷனே இல்லைன்றது வந்து ஒரு அதிர்ச்சியான விஷயம்தான். அந்த வகையில் பார்க்கக்குள்ள சில வேளையில் எங்களுடைய மக்கள் வந்து கொடுத்து வைத்தவர்கள் என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம். ஏன்னு சொன்னால் ஆக அடிப்படை வசதியே இல்லாமல் மக்கள் வாழ்றதுன்றது மிக மிக குறைவென்று சொல்லலாம். அங்கங்கே இருக்கலாம் தான், ஆனால் மிக குறைவென்று சொல்லலாம் தென் பகுதியோடு ஒப்பிட்டு பார்க்கக்குள்ள. எனவே நாட்டினுடைய தென் பகுதி மற்றும் ஏனைய பகுதிகளில் வந்து அவ்வளவு மக்கள் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே வாழினம். இதை வந்து நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். என்று சொன்னால் நாங்கள் வந்து நிறைய துன்பங்கள் பிரச்சனைகள் எத்தனையோ விஷயங்கள் எங்களுக்கு இருக்குது. இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தில் வந்து நாங்கள் ஓரளவு பரவாயில்லை என்று சொல்லலாம். ஏன்னு சொன்னால் அந்த அறகலைய போராட்ட காலத்துல எல்லாம் வந்து எங்களுடைய மக்கள்கிட்ட வந்து கையில் காசு இருந்தது. ஆனால் பொருட்கள் வாங்குறதுக்கு பொருட்கள்லாம் இருக்கையிலேயே தவிர கையில் காசு இருந்தது என்று சொல்லி அப்போ எல்லாருமே பெரும்பாலும் சொன்னவே. எனவே அந்த வகையில் வந்து நாங்கள் ஓரளவு பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். எனவே இதை விளங்கி கொண்டு நாங்கள் இன்னும் அடுத்த கட்டம் நோக்கி நகரணும். இன்னும் எங்களுடைய பகுதிகளில் வந்து யாராவது மக்கள் வந்து வறுமை கோட்டுக்குள்ள வாழினம் என்று சொன்னால் அதுக்கு வந்து அந்த நிதி வந்து சரியான வகையில் பயனளிக்கப்படையலை அல்லது வேலை வாய்ப்புகள் வந்து சரியான வகையில் பயனளிக்கப்படையலைன்றதான் காரணமாக இருக்க முடியும். இருந்தாலும் எங்களுடைய அரசியல் கட்சிகளோ அரசியல் தலைமத்துவங்களோ நினைச்சிருந்தா அந்த மக்களுடைய வறுமையை கூட போக்கியிருக்க முடியும் என்றதான் மறுக்க முடியாத உண்மை. எனவே இதை பற்றி மக்களாகிய நீங்கள்லாம் முக்கியமான கருத்துக்கள் சொல்லணும். உங்களுடைய கருத்துக்களை எதிர்பார்க்கின்றேன்.
கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தில வந்து புதிதாக ஒரு விஷயம் சேர்த்துக் கொள்ளப்பட இருக்குன்னு சொல்லி தகவல் ஒன்று வந்திருக்குது. உங்களுக்கு தெரியும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஆரம்பிச்சவே கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு நாளுமே வந்து அதனுடைய ஒவ்வொரு தகவல் வந்துகொண்டே இருக்குது. புது புது விஷயங்கள் நாங்க செய்ய போறோம்ன்னு சொல்லி. ஏனென்றா 1ஆம் தேதி ஆரம்பிச்ச பிறகு நிறைய வெளிநாடுகள்லேருந்து நிதி ஒதுக்கப்பட்டு கொண்டே இருக்காம். நிறைய நாடுகள் வந்து அன்பளிப்பா குடுத்துக் கொண்டே இருக்கினமாம் காச வந்து. அப்ப நிதி வர வர புது புது திட்டங்கள அறிமுகப்படுத்துவோம் என்று சொல்லி, இப்ப ஒவ்வொரு விஷயங்களா சொல்லிக் கொண்டு வரினோம். இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, நாடு முழுவதும் இருக்கின்ற பெட்ரோல் ஸ்டேஷன் இருக்கு தானே, அந்த பெட்ரோல் ஸ்டேஷன் எல்லாத்திலயும் வந்து டாய்லெட் வசதிய அமைக்கிறதுக்கான ஒரு முடிவு ஒன்று எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னா, பொதுமக்களுடைய நன்மை கருதி எல்லா பெட்ரோல் ஸ்டேஷன்லயும் வந்து கட்டாயம் மலசல கூட வசதி வந்து அமைக்கப்படணும் என்று சொல்லியும், அது எல்லாமே வந்து சுத்தமான முறையில வந்து பராமரிக்கப்படணும் என்று சொல்லியும் ஒரு முடிவு ஒன்று எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதற்கான வேலைத்திட்டங்கள் வந்து ஆரம்பிக்கப்பட இருப்பதாக கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை வந்து முன்னெடுக்கிற அந்த அணியினர் வந்து சொல்லியிருக்கணும். உண்மையில வந்து கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் வந்து மிகவும் வரவேற்கப்பட வேண்டிய ஒரு திட்டம். ஏனென்று சொன்னா, சுத்தமாக இருந்தா அது எங்களுடைய மக்களுக்கு தான் நன்மை. ஆனா எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சிகளினுடைய தலைவர்கள் ஏன் இத வரவேற்கல? ஏன் இத வந்து ஒரு முன்மாதிரியா எடுத்து தாங்களும் இதுக்கு ஒரு ஆதரவ குடுப்போம்ன்னு சொல்லல எனக்கு உண்மையா விளங்கவே இல்ல. சுத்தமா இருந்தா அது எங்களுக்கு தானே நல்லம். எங்களுக்கு தான் நல்லம். எனவே சும்மா எதிர்க்கணும்ன்றதுக்காக எல்லாத்தையும் எதிர்க்கக்கூடாது. அரசியல் செய்யணும்ன்றதுக்காக எல்லாத்திலயும் அரசியல் செய்யக்கூடாது. இது ஒரு நல்ல திட்டம். இத வந்து எங்களுடைய மக்கள் மத்தியில வந்து ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களும் எடுத்து எடுத்து திரும்ப திரும்ப சொல்லும்போது, அது மக்கள் மத்தியில வந்து பெரிய விழிப்புணர்வ கொண்டு வரும். சுத்தமாக இருந்தால் நோய் நொடி எல்லாம் குறையும். அது எல்லாருக்கும் நல்லது தானே! இப்ப எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் இருக்கிறது தானே! இப்ப பாருங்க இந்த முருகண்டில எல்லாம் சொல்லப்படுது சரியான மோசமா இருக்காம் அந்த மலசல கூட வசதி. முருகண்டி பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்துல. அது ஒரு உதாரணம். அதே மாரி நாட்ல நிறைய இடங்கள்ல இருக்கு. அங்க அவியல் போய் நிப்பினமா? அங்க போவினமா முதல்ல? போகவே மாட்டோம். அந்த பக்கமே மாட்டோம். எனவே நீங்கள் ஒருக்கா போங்க. போய் பாருங்க அங்க என்ன நடக்குது? மக்கள் எவ்வளவு கஷ்டப்படினோம் என்று சொல்லி, அதுக்கு பிறகு அந்த விழிப்புணர்வ வந்து நீங்கள் ஏற்படுத்துவீங்கள். எனவே இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துக்கு வந்து எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சிகளும், அதனுடைய தலைவர்களும் வந்து ஆதரவு குடுக்கலாம். ஏன் குடுக்காம இருக்கிறோம் என்று எனக்கு உண்மையா விளங்கவே இல்ல. தன்னுடன் இணைந்து பணியாற்ற ஆட்கள் தேவை என மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். முதல் கட்டமாக அவர் 2 பேரை கேட்டிருக்கிறார். தங்களோட உதவியாளர்களாக இருந்து வேலை செய்யறதுக்கு தகுந்த சன்மானம் வழங்கப்படும் என்று சொல்லியும் டாக்டர் அறிவிச்சிருக்கிறார். இதுல நாங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப இந்த 2 பேர் மட்டுமில்லாமல் எதிர்காலத்துல டாக்டரோட சேர்ந்து பயணிக்கிறதுக்கு இன்னும் நிறைய பேருக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனா விஷயம் என்னன்னு சொன்னா, அதற்குரிய சரியான தகுதியோடையும் தகமையோடையும் ஒவ்வொரு இளைஞர் யுவதிகளும் இருக்கணும். இப்ப நாட்டுல இருக்கிற இளைஞர் யுவதிகள் வந்து கட்டாயம் அரசியல்ல ஈடுபடணும். ஏன்னு சொன்னா ஒரு கொஞ்ச காலம் போனா யார் அரசியலை முன்னெடுக்கிறது, யார் அரசியல்ல ஈடுபடுறதுன்றதே பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். தானே? ஏன்னு சொன்னா எங்களுடைய மண்ணில வந்து இளைஞர் யுவதிகள் மத்தியில வந்து அரசியல்ல ஈடுபடுற ஒரு எண்ணம் வந்து பெரும்பாலும் இல்லையேனே சொல்லலாம். பெரும்பாலும் இல்ல. எனவே எங்களுடைய இளைஞர் யுவதிகள் வந்து அரசியல்ல ஈடுபடணும். இப்ப யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா, தேர்தல் ஒன்று அறிவிக்கப்பட்ட பிறகு, ஒரு திகதி வந்து அறிவிக்கப்பட்ட பிறகு, நிறைய பேர் வந்து மளமளண்டு அரசியலுக்கு வாரீங்கள். அதுதானே இப்ப போன பாராளுமன்ற தேர்தலே நடந்தது. இப்ப உதாரணமாக யாழ் மாவட்டத்திலே வந்து 396 பேர் போட்டி போட்டவே. எங்க அந்த 396 பேரும்? ஆக்கள் இருக்கிறோமா இல்லையான்னே தெரியல. எனவே வந்து தேர்தல் வந்த உடனே நானும் அரசியலுக்கு வரப்போறேன்னு சொல்லி வாரது எந்த வகையிலும் பொருத்தம் இல்ல. அத வந்து பொதுமக்கள் விரும்ப மாட்டினோம். தேர்தல் அறிவிச்ச அப்புறம் நீங்க வந்து நிக்கிறேன் என்று சொல்லி. அப்படி இருக்கக்கூடாது அன்பான இளைஞர் யுவதிகளே. நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, நீங்க இயல்பாகவே ஒரு அரசியல்ல உங்களோட நாட்டத்த வந்து வெளிப்படுத்தணும். தேர்தல் நடந்தாலும் சரி, நடக்காட்டியும் சரி, வருஷத்தின் 365 நாளும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அரசியல் ஆர்வத்த வந்து நீங்க வெளிப்படுத்தணும். இப்ப இன்றைய சூழல்ல வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல வாய்ப்பு உள்ளூராட்சி தேர்தல். என்னன்னு சொன்னா, உள்ளூராட்சி சபை தேர்தல் நடக்கக்கூட வந்து நிறைய பேருக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய உள்ளூராட்சி சபைகள் இருக்குது. அதுல நிறைய உறுப்பினர்கள் தேவை. மாநகர சபை, நகர சபை, கிராம சபை என்று சொல்லி எக்கச்சக்கமான இது இருக்குது. எனவே ஒரு நல்ல வாய்ப்பு, அரசியல்ல ஈடுபடுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. ஆனா தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு வராமல், இப்பயே நீங்கள் உங்களை தகுதிப்படுத்திக் கொண்டு, இப்ப உதாரணமா பார்த்தீங்கன்னு சொன்னா, டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களோட சேர்ந்து பணியாற்றத்துக்கே நிறைய வாய்ப்புகள் இருக்குது. யார சேர்த்துக்கொள்றது, எப்படி தன்னுடைய கட்சிய வந்து விஸ்தரிக்கிறதுன்றது சொல்லி எல்லா முடிவுகளையும் வந்து டாக்டர் தான் எடுப்பார். அந்த ஃபைனல் முடிவு வந்து அவர் தான் எடுப்பார், அவர் தான் அறிவிப்பார்.
இருந்தாலும் வந்து நான் ஒரு ஆலோசனையா சொல்றேன். நிறைய இளைஞர் யுவதிகளுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஆனா, அதுக்குரிய சரியான தகமைகள வந்து நீங்க வளர்த்துக் கொள்ளணும். ஏன்னு சொன்னா, அவருடைய கட்சியில இணைஞ்சோ அல்லது அவருடைய சின்னத்தின் கீழோ நீங்க போட்டி போடக்குள்ள, உங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் வந்து மிக இலகுவாக கிடைக்கும். கட்டாயம் இலகுவாக கிடைக்கும். ஏன்னு சொன்னா, இந்த அரசியலுடைய போற திசை வந்து அப்படித்தான் போய்க்கொண்டிருக்குது. அது டாக்டர சார்ந்து தான் போய்க்கொண்டிருக்குது. எனவே அன்பான இளைஞர் யுவதிகளே, நீங்கள் டாக்டரோட சேர்ந்து பயணிக்கிறதுக்கு, எதிர்காலத்தில வந்து அரசியல்ல ஈடுபடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனா, அதற்குரிய சரியான தகுதிகள வந்து நீங்க வளர்த்துக் கொள்ளணும். அதுல மிக மிக முக்கியமானது டாக்டருக்குரிய விசுவாசம். என்ன நடந்தாலும், ஏது நடந்தாலும், யார் வந்து என்ன சொன்னாலும், அந்த விசுவாசத்த வந்து கைவிடக்கூடாது. அந்த விசுவாசமும் உண்மையாகவும் அர்ப்பணிப்போட நீங்க வேலை செய்தீங்கன்னு சொன்னா, இங்க குறிப்பிட்ட சில பேரை நான் பார்த்திருக்கிறேன். ஆரம்பத்தில வந்து டாக்டரோட இருக்கிறது. அப்புறம் ஒரு சின்ன பிரச்சனை வந்தோனே விட்டுட்டு விலகி போறது. வெளியில போய் நின்னுட்டு டாக்டருக்கு எதிராகவே கதைக்கிறது. எந்த வாயால நீங்க டாக்டர பாராட்டினீங்களோ, அதே வாயால அப்புறம் டாக்டர வந்து திட்டுறது, விமர்சிக்கிறது. அப்ப பொதுமக்கள் இத பார்க்கக்குள்ள வந்து, நீங்க நினைக்கலாம் பொதுமக்கள் உங்களுடைய கதைய கேட்டு டாக்டர் மேல கோவப்படணும்னு சொல்லி. அப்படி ஒரு நாளுமே இல்ல. பொதுமக்கள் நினைப்பினம், நேற்று வரைக்கும் நீ டாக்டர் டாக்டர்ன்னு சொல்லி போட்டு, இன்றைக்கு நீ அவருக்கு எதிரா கதைக்கிற. எனவே நீ ஒரு நிலையில்லாத மனிதன். நீ வந்து சின்ன சின்ன சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ற மாரி மாறுற மனிதன் என்று சொல்லி, உங்கள் மேல தான் மதிப்பு குறையும். இதுதான் உண்மை. உங்கள் மேல இருக்கிற மதிப்பு தான் குறையும். அப்படி மதிப்ப இழந்தாக்களும் இருக்கினம். நான் பேர் குறிப்பிட்டு சொல்லி அவர்கள நோகடிக்க விரும்பல. பொதுமக்களுடைய பார்வையில வந்து யார் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறோம், யார் வந்து எந்த நிலைமையிலும் வந்து தள்ளும்பாமல் உறுதியாக இருக்கிறோமோ, அவர்களைத்தான் பொதுமக்கள் வந்து விரும்புவினம். தானே? எனவே வந்து இன்றைக்கு ஒரு கதை, நாளைக்கு ஒரு கதை, பின்னேரம் ஒரு கதை, காலம் ஒரு கதை என்று சொல்லி மாத்தி மாத்தி கதைச்சு கொண்டு வந்தோம்னு சொன்னா, பொதுமக்கள் மதிக்க மாட்டினோம். இதுதான் மறுக்க முடியாத உண்மை. எனவே நீங்கள் டாக்டரோட சேர்ந்து வேலை செய்ய போறீங்கன்னு சொன்னா, டாக்டரை பற்றி சரியா விளங்கிக் கொள்ளணும். சும்மா தமிழ் பேப்பர்ல வர கட்டுரைகளை வாய்ச்சி போட்டு, அல்லது Facebookல வர பதிவுகளை வாய்ச்சி போட்டு முடிவெடுக்க கூடாது. அல்லது அவர் சொல்றார், இவர் சொல்றார், அவையெல்லாம் சொல்லி நம்மட்ட சொல்லி நாங்கள ஈடுபடக்கூடாது. நாங்கள் எங்களுடைய சொந்த மூளையை பயன்படுத்தி, டாக்டர் யார்? அவருடைய நோக்கம் என்ன? இது மாரி நாங்கள் அனலைஸ் பண்ணி போட்டு நாங்கள் போய் சேர்ந்தா விசுவாசமா இருக்கணும். உண்மையாக இருக்கணும். அப்படி இருந்தோம்னு சொன்னா, உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது. நல்ல எதிர்காலம் இருக்குது. எத்தனையோ பிரதேச சபைகள், உள்ளூராட்சி சபைகள்னு சொல்லி எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது. வெற்றி வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. எனவே அன்பான இளைஞர் யுவதிகளே, அரசியல்ல ஈடுபட நினைக்கிற நீங்கள், உங்களுடைய தகுதிகளை வளர்த்துக்கொண்டு, டாக்டர் என்ற பாதையில நீங்க நடந்தீங்களாக இருந்தால், உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது இந்த விஷயத்தினுடைய ஒரு தொடக்க கட்ட தகவலாக நான் சொல்றேன். இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நாங்கள் போக போக விவாதிக்கலாம். ஒரு பிரச்சனையுமே இல்ல. எனவே முதல் கட்டம் வந்து நீங்கள் உங்களுக்குள்ள வந்து தயாராகணும். யார் என்ன சொன்னாலும், யார் எவ்வளவு மண்டைய கிளவினாலும் அதுக்கு நீங்கள் எடுபடக்கூடாது. அந்த விசுவாசம் இருக்கணும். அதிலிருந்து ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது. எனவே நான் திரும்பவும் சொல்றேன், யாரை சேர்த்துக்கொள்றது, யாரை விலக்குறது, யாரோட சேர்ந்து பயணிக்கிறது என்று சொல்லி எல்லா முடிவுகளையும் வந்து டாக்டர் தான் எடுப்பார். இருந்தாலும் இது என்னுடைய ஒரு ஆலோசனை மட்டுமே. அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். இதுவும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் பற்றின ஒரு கேலி சித்திரம் தான். உங்களுக்கு தெரியும், கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துக்களால எவ்வளவோ விஷயங்களை வந்து கிளீன் பண்ண வேண்டி கிடக்குது. கொஞ்ச நெஞ்ச குப்பைகளா இருக்குது இல்ல. அப்ப ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நடுவில் ஒரு விளக்குமாறொண்ட வச்சு கூட்டுறார். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா 2 பகுதியா குப்பைகள் இருக்குது. இங்கால ஒரு தொகுதி குப்பை, அங்கால ஒரு தொகுதி குப்பை என்று சொல்லி இருக்குது. இஞ்சாலி பக்கம் இப்ப ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் கூட்டிக் கொண்டிருக்கிற அந்த குப்பைகள் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒன்று வந்து லஞ்ச ஊழல், மற்றது வந்து அதிகார துஷ்பிரயோகம், அடுத்தது வந்து பொருளாதார பிரச்சனைகள். இந்த மாதிரியான குப்பைகளை வந்து இப்ப கூட்ட ஆரம்பிச்சிருக்கார். இப்பயே பார்த்தீங்கன்னு சொன்னா ஜனாதிபதியோட முகத்தில இருந்து வேர்த்து வேர்த்து ஊத்துது. எனவே இந்த குப்பைகளையே கூட்டும்போது அவர் வேர்க்க ஆரம்பிச்சிட்டு அவருக்கு என்று சொன்னா, அங்கால பின்பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னும் எக்கச்சக்கமான குப்பைகள் இருக்குது. ஒன்று வந்து ரைஸ் மாஃபியா, அரிசி மாஃபியா, அடுத்தது வந்து வாழ்க்கை செலவு, அடுத்தது வந்து வாக்குறுதிகள், ஜனாதிபதி அவர்களால் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள். இது எல்லாமே வந்து பின்னுக்கு பெரிய அளவில் கிடக்குது. எனவே இப்பயே ஜனாதிபதி அவர்களுக்கு வந்து இவ்வளவு வேர்த்து ஊத்துது என்று சொன்னா, இன்னும் கிளீன் பண்ண வேண்டிய குப்பைகள் வந்து எக்கச்சக்கமா இருக்குது. எனவே இது ஒரு சாதாரண நடவடிக்கையே இல்ல. தனியே ஜனாதிபதியில மட்டும் தங்கியிருக்கிற நடவடிக்கை இல்ல. எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும்தான் ஒரு அழகான கிளீனான ஒரு நாட்டை வந்து உருவாக்க முடியும். எனவே என்ன நடக்க போகுதுன்றதை நாங்க பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த கேலி சித்திரத்தை பார்க்கக்குள்ள நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.